ஸ்டாலின் திருப்பி இப்போ அடிச்சு பேசியிருக்காரு பார்த்தீங்களா? ஒரு 3-6 மாதத்தில் தேர்தல் வர வாய்ப்பு இருக்கு, திமுக காரங்க எல்லாம் தயாரா இருங்க. எதிர்கட்சி 15 வருஷம் கலைஞர் எதிர்கட்சியாக இருந்தார். கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாரு. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளை சமரசலம் இல்லாமல் போராடினார். ஆனால் இன்னைக்கு நீங்க இந்த வெற்றியை முதல்ல ஏத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. வெற்றியை ஏத்துக்கிறதுக்கு தயங்குறீங்க. ஒன்றுமும் ஒரு அரசாங்கத்தை நோக்கி நீங்க தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் தான் வைக்கிறீங்க. அரசின் தலையீடுகள் இங்கே இருக்கக்கூடாது. உங்களுக்கு காவல்துறையாக இருக்குதுன்னா எங்களுடைய கட்சிக்கார விஷயம் கட்டி இங்கே பஞ்சாயத்து பண்ணுற வெள்ளம் வச்சுக்கூடாது. அப்படி வந்தால் நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுங்க. இது எனக்கு அப்படியே அந்த மாதிரி ஜெயலலிதா ஆட்சி மாதிரி தான் இருந்தது. மீண்டும் ஆட்சி கலைஞ்சிடும். ஆனால் ஆட்சி கலையணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்கான முயற்சியில் இருப்பாங்க. நீங்கள் திமுகவை அவ்வளோ அண்டர்ஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொடுத்தனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சுபேர் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். எல்லாரும் நினைச்ச மாதிரி 5 ஆண்டுகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஸ்டாலின் திருப்பி இப்போ அடிச்சு பேசியிருக்காரு பார்த்தீங்களா? ஒரு 3-6 மாதத்தில் தேர்தல் வர வாய்ப்பு இருக்கு, திமுக காரங்க எல்லாம் தயாரா இருங்க அப்படின்னு இருக்காரு. இல்லை, தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு மனம் சோர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக சொல்றாரு. இது பொதுமக்கள் மத்தியில் ஒரு பெரிய வெறுப்பு தான் சம்பாதிக்கும். வெறுப்பு, நகைப்புக்குறி தான் வாங்குது இல்லையா? திரும்ப நீங்கள் 5 வருஷம் இப்படி சொல்லிட்டு இருக்க போறீங்களா? ஆட்சி மாறிடும். இது மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு தான் உண்டு பண்ணும். கட்சி நிர்வாகிகளுக்கு வேணால் ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம். அடுத்த மாதம் நம்ம ஆட்சி மாறிடும், அதுக்கடுத்த மாதம் ஆட்சி மாறிடும், நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம், அமைச்சர் ஆயிடலாம், மாவட்ட செயலாளர்லாம் திருப்பி அதே மாதிரி ஆரம்பிச்சிடலாம். ஆனால் பொதுமக்கள் மத்தியில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக இல்லையே. நீங்கள் அன்னைக்கு கலைஞர் இருந்த எதிர்கட்சி 15 வருஷம் கலைஞர் எதிர்கட்சியாக இருந்தார். கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாரு. தமிழ்நாட்டினுடைய முக்கியமான பிரச்சனைகளை சமரசலம் இல்லாமல் போராடினார். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த வெற்றியை முதல்ல ஏற்றுக்கிற மாட்டேங்கிறீங்க. வெற்றியை ஏற்றுக்கிறதுக்கு தயங்குறீங்க. ஒன்றுமும் அப்புறம் ஒரு அரசாங்கத்தை நோக்கி நீங்கள் தேவையில்லாத குற்றச்சாட்டுகள் தான் வைக்கிறீங்க. அரசாங்கம் இன்னைக்கு விசிகா தலைவர் திருமாவளவன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், இந்த 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சிக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம், அதில் எங்களால் எந்த இடைஞ்சல் வராதுட்டாங்க. அவரும் சொல்றாரு, கம்யூனிஸ்டும் எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க சொல்றாங்க கிடையாது, நீங்கள் நாங்கள் சொல்லி தான் அனுப்பிச்சுட்டாங்க. இன்னும் அவர் ஒருவேளை இன்னும் நம்ம முதல்வர் தான் போல இருக்கு. அது ஒரு நாள் ஒரு மாதிரி ஓட்டலாம் ஆற்றாமையில் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவங்க கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் வரும். இது திரும்ப பேசுறது. இன்னொன்று இன்னைக்கு என்னன்னா, நம்ம அதை விட்டுருங்க. இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். உதாரணத்துனா IAS IPS IFS மாநாடு நடக்குது, 2 நாள் மாநாடு. காலையில் 9:30 மணிக்குனா 9:30 மணிக்கு டானு முதலமைச்சர் வந்துடுறாரா. வந்தோடனே IAS IPS உடைய மாநாடு ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த நார்மல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அவங்க துறை சார்ந்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அமைச்சர்கள் ப்ளஸ் முதலமைச்சர். ஆனால் அதற்கு பிறகு லஞ்ச் பிரேக்குக்கு பிறகு முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னா, தனித்தனியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், DSP அவங்களை கூப்பிட்டு தனித்தனியாக கூப்பிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, எதை இமீடியட்டாக சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு போல. 2வது முக்கியமான விஷயம், அரசின் தலையீடுகள் இங்கே இருக்கக்கூடாது. உங்களுக்கு இங்கே காவல்துறையாக இருக்குங்கன்னா எங்களுடைய கட்சிக்கார விஷயம் கட்டி இங்கே பஞ்சாயத்து பண்ணுற வெள்ளம் வச்சுக்கூடாது. அப்படி வந்தால் நீங்கள் கடுமையான நடவடிக்கை எடுங்க. இது எனக்கு அப்படியே அந்த மாதிரி ஜெயலலிதா ஆட்சி மாதிரி தான் இருந்தது. ஜெயலலிதா ஒரு ஆட்சி காலம் ஷூட்டிங் போயிட்டு வந்துருக்கிற மாதிரி இருக்குன்றாங்க இவங்க திமுக. நேற்று பார்த்தீங்களா, அவங்க வேற ஷூட்டிங் நடக்குது, சொல்றது எதுவுமே இல்லாமல் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது நீங்கள் சொல்ற மாதிரி எதிர்விளைவுதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்க. எதிர்கட்சியா அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுங்க. அதுதான் ஆரோக்கியம், ஜனநாயகம் தான். நீங்கள் அதை விட்டுட்டு அவர்களை வெற்றியை ஏற்றுக்கிறாம தனிப்பட்ட முறையில் அவர் நடிகர், அவர் அப்படி பண்ணுறாரு. இன்னைக்கு இந்த அரசாங்கம் 50 நாள் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சில குறைகள் இருந்தால் கூட பெரும்பாலான நிறைகள் நிறைய இருக்குது. இப்போ கூப்பிட்டு சொல்லியிருக்காரு, எந்த அரசியல்வாதி தலையீடும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் நம்ம கட்சிக்காரன் யாராவது பஞ்சாயத்துக்கு வர்றான், ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாங்கன்னா இமீடியட்டாக ரிஜெக்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறோம். அதில் முக்கியமாக 3 விஷயம் சொல்லியிருக்காரு. முதல் போதைப் பொருள் சம்பந்தமான விஷயத்தில் காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ், கடுமையான நடவடிக்கை எடுங்க. யாருடைய ரெக்கமெண்டேஷனும் யாருடைய தலையீடும் இருக்கக்கூடாது. 2வது பெண்கள் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, இதெல்லாம் ரொம்ப பெரிய முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. 3வது ஜாதி மத பிரச்சனைகள் எங்கேயாவது நடக்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் அதுக்கும் கடுமையான நடவடிக்கை எடுங்க. இந்த 3 ரொம்ப முக்கியமான விஷயம், லா அண்ட் ஆர்டர். அதே நேரத்தில் DFOs சொல்லக்கூடிய அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கூப்பிட்டு சொல்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் வழித்தடங்கள் இருக்குது, எந்தெந்த ஃபாரஸ்ட்லாம் இன்னும் டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களையும் கூப்பிட்டு கேட்டுருக்காரு போல. தனித்தனியாக பேசி ஒரு மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணணுன்ருக்காங்க. அரசியல்வாதிகளுடைய தலையீடு இல்லைனாலே அரசாங்க அதிகாரிகள் ஓரளவுக்கு ஃப்ரீடம் மேலே பார்த்துருவாங்க. இப்போ நீங்கள் திமுக ஆட்சி காலத்தில், போன ஆட்சி காலத்தில், அதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில்
கரை வச்சியை கட்டிட்டு ஈஸியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிடும். காலையில் கஞ்சி போட்டு ரெடியாக வச்சுருக்காங்களே கரெக்டாக காலையில் 10:30 மணிக்கு போனீங்கன்னா 10 மணிக்கு போனீங்கன்னா எல்லா தாசில்தார் ஆஃபீஸ் எல்லா ஆஃபீஸ்லையும். ஆனால் இங்கே வந்து அதுக்கு பிறகு நம்ம ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு கரை வெட்டி கட்டிக்கிட்டு அரசாங்க அலுவலகத்துக்குள்ளே போகக்கூடாது. அது குறிப்பாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகக்கூடாது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இவன் தான் ஃபேக்ஸ் அனுப்பிச்சிடுவான், நாளைக்கெல்லாம் பதவி போயிடும். இப்போ தயவுதாட்சணம் இல்லாமல் தூக்கிடுவாங்க. தாவேக்காவும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் தீவிரப்படுத்தணும். யாராவது அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் இன்னைக்கு கூட ரீல்ஸ் போட்டு ஏதோ ஒரு டிசைன் இவங்க கட்சியை விட்டு. ஆமாம். ஏதாவது என்னன்னா இன்றைக்கி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அதாவது சுகாதாரத்துறை எதுவும் சர்க்குலர் வந்திருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ ஆரம்ப சுகாதார நிலையங்களையோ ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தால் சட்டப்படி குற்றம். அதே மாதிரி இந்த ரோட்டில் வீலிங் போகிறாங்களா 2 வீலர் பசங்களை, அது வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பேரண்ட்டும் சேர்த்து 3 வருஷம் கடுங்காவல் தண்டனை. சட்டம் இருக்காது, அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய வேலை. திரும்ப நீங்கள் ரீல்ஸ் போடுறீங்க, திரும்ப வந்து இது அது மாதிரி சொல்கிறேன். ஆக்கப்பூர்வமான வேலைகள் எவ்வளோ நடந்துட்டு இருக்குன்னு பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கேள்விப்பட்டது, இந்த ஃபேன்சி நம்பர் வாங்குறாங்கல்ல, காருக்கு புது கார் வாங்கினா ஃபேன்சி, அதில் வந்து 10 லட்சம் வரைக்கும் அது போகுது. முந்திலாம் 10 லட்சம் வரைக்கும் போகும். அந்த ஃபேன்சி நம்பர் வாங்குறதுக்கு டிமாண்ட் இருக்கு. அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு 4 5 1 2 3 4 அப்படிலாம் வருமே. 8 80 55னா பாஸ், அதாவது பாஸ்ன்னு போட்டுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? 80 ஆமாம்மா பாஸ் 8 80 55ன்னு வச்சுங்களா. அந்த 8 வந்து போட்டு அந்த எஸ்எஸ்ஸை வந்து 5 வந்து எஸ்எஸ் மாதிரி போட்டுப்பாங்க பாஸ். இதெல்லாம் வந்து ஃபேன்சி நம்பர். 1ஆம் நம்பரு இதெல்லாம் வந்து ஃபேன்சி நம்பர். இந்த நம்பருக்கு வந்து 1 லட்சம் ரூபாயிலேருந்து 10 லட்சம் ரூபாய்க்கு போதும் இது போயிட்டுருக்கு. இப்போ அதுக்கு என்னன்னா அமைச்சர் ரெக்கமெண்டேஷனு, எம்பி எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷனு, வாங்கி கொடுக்குற மீடியேட்டரு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால் நம்பரே கொடுக்கல. ஒரு 30 நாள் நம்பர் கொடுக்கல, யாருக்கும் ஃபேன்சி நம்பரே கொடுக்கல. என்னடா நடக்குது, வண்டியை வாங்கி வச்சுட்டு இருக்கணும், எல்லாருமே பயங்கர கம்ப்ளைண்ட்டு. அதுக்கு பிறகு தான் ஒரு டிராஃப்ட் போட்டிருக்காங்க. இனி மேலும் புரோக்கரே கிடையாது. வண்டி வச்சுருக்கிறியா, வண்டி எடுத்துகிட்டு நேரடியாக வந்துடணும். வந்துட்டு சம்மந்தப்பட்ட அமைச்சரே கொடுக்குறாராம் சைன் பண்ணி. இல்லைங்க என்னுடைய கசின், என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான், நான் அதுக்காக வந்திருக்கேன்னு அவரெல்லாம் கிடையாது, நீ வர சொல்லு. அது மாதிரி நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் யார்கிட்ட காசு கொடுத்தீங்களா, உங்களுக்கு யாரும் மீடியேட் இருக்காங்களா அப்படின்னு அந்த டிபார்ட்மெண்ட்டு விஜய் தமிழன் தமிழன் ஒருத்தர் பேர் பார்த்திபன், விஜய் தமிழன் பார்த்திபன் அவர் அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி எல்லாம் உட்கார வச்சு நேரடியாக அங்கேயே கொடுக்குறாங்க. இது ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபேன்சி நம்பர் இஷ்யூ. இந்த மாதிரி அரசாங்கம் வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக பல விஷயங்கள் செயல்பட்டு இருக்கு. மீண்டும் ஆட்சி கலைஞ்சிரும். ஆனால் ஆட்சி கலையணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்கான முயற்சியில் எடுப்பாங்க. நீங்கள் திமுகவை வந்து அவ்வளோ அண்டர்ஸ்டிமேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்க. இப்போ நீ முதல் நாள்லேயே ரிசல்ட் வந்து அன்னையிலேருந்தே இந்த நீங்கள் வந்து வாயில் வாங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு உண்டான எல்லா முயற்சியிலும் எடுப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆகிப்போச்சு. இவரை தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரீமாக என்னென்ன பண்ண முடியுமோ. எம்எல்ஏ வச்சிருந்தப்போ கூட எடப்பாடி கவர்மெண்ட்ல வந்து அவங்க ஆட்சியை கலைக்கல, கடைசி வரை கலைக்கல. சும்மா சொல்லிட்டே இருப்பேன், நம்மளால நல்ல அடுத்த வாரம் கலைஞ்சிடும், அடுத்த வாரம். அப்போ சிக்கல் இருந்துச்சு, அவங்க பாஜக அவங்க காப்பாற்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க 107 இருக்கிறாங்க, ஒன்று ரிசைன் பண்ணிட்டார், 107 இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் கூட திமுக வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் போகக்கூடிய வேலைக்கு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த இதை பிடிக்கல. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக, கரப்ஷன் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கணுங்கிற விஷயம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் திரும்ப இவங்க வந்து ஆட்சியை கலைச்சிரும் அப்படின்றாங்க. இன்னொன்று இந்த அரசாங்கத்தை நோக்கி இந்த வேறு கட்சியிலிருந்து வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அவங்க ரொம்ப கண்காணிக்கணும். அதுதான் பெரிய சிக்கலே. வர்ற குரூப் பூரா இந்த சனிக்கிழமை, இந்த வார சனிக்கிழமை லீவ் போல அவன் இல்லை பாக்கராட்சி இறந்து போனதுனால அதனால கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லை அது என்னன்னா, இப்போ வேறு கட்சியிலிருந்து பல ஊழல் வழக்குகளில் வழக்கு வாங்கிட்டு இருக்க ஆட்களை நீங்கள் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறப்ப என்ன ஆகும்னா, இங்கேயும் சேர்ந்து அதை அந்த கலர் மாறத்தான் செய்யும். அதையெல்லாம் ரொம்ப கண்காணிக்கணும். ரெண்டாவது கட்சி நிர்வாகிகள் செய்யக்கூடிய தவறுகளை வந்து ஜெயலலிதா அவர்கள் மாதிரி சாட்டி எடுக்கணும். நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் தூக்கினா தான் வந்து ஏன்னா ஒரு மாற்றம் வேணும், ஒரு புதுசாக வந்திருக்காருங்கிறதுனால மக்கள் இவ்வளோ பெரிய வாக்கு வச்சுருக்காங்க. திருப்பி அதே வேலையை இவங்களும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்போ சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க, கட்சி ஆட்சி மாறினோடனே கட்சியை மாற்றிட்டு வரக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்க மேலே இருக்க வழக்குகளை காப்பாற்றிக்கிறதுலாம் வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி டிரான்ஸ்பிளண்டான கவர்மெண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சிஎம் டேரெக்டாக சொன்னது, பொதுமக்கள்கிட்ட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து கடுமையாக நடந்துக்கூடாது, ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கணும். தவறுகள் செய்கிறது மாதிரி கடுமையாக நடவடிக்கை எடுங்க. சும்மா காமனாக ரோட்டில் போயிட்டு இருக்க ஆட்கள் மேலே ஒரு சின்ன வழக்குகள்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவரை தான் வந்து ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு சீனியர் செக்ரட்டரியேட் ரிப்போர்ட்டர் சொன்னார். அதாவது முந்திலாம் அமைச்சர்கள் என்ன செய்வாங்கன்னா, உள்ள உட்காந்து டேபிளில் பெல் அடித்தோம்னா அந்த சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரி, அந்த எஸ்ஓஎல்லாம் வருவாங்க ஃபைல் தூக்கிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அமைச்சர்கள் அந்த டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி ஆஃபீஸ்க்கு ரூம் போகிறாங்க. இது வந்து புதுசாக போயிட்டு அதை சீனியர் அமைச்சர்கள்லாம் சொன்னாங்களா, பல எக்ஸ் மினிஸ்டர்லாம், என்னங்க
ஃபார்முலா நடைமுறையை மாற்றி விட்டாங்க இவங்க. திருப்பி நம்ம வந்தோம்னா நம்மளே போக சொல்லிடுவாங்க போல இப்போ இருக்கு. என்ன செய்கிறாங்க அப்படின்னா, புது ஆட்கள் ஒரு சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் அமைச்சர் வந்திருக்காரு, புதிய ஆட்கள்னா அந்த டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்கார்ல, செக்ரட்டரி, அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, சார் இதுல எல்லாம் என்ன இருக்குது. அப்போ அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. அதுவே பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாம் மாறி போச்சு. இந்த தேர்தல் முடிவுங்கிறது இது தமிழகம் எதிர்பார்க்காத அட்மினிஸ்ட்ரேஷன், எதிர்பார்க்காத தேர்தல், எதிர்பார்க்காத வாக்குப்பதிவு எல்லாமே சிறு கட்சிகள் மொத்தமாக சரிஞ்சு போச்சு. சிறு கட்சிகளுக்கு நீ வந்து இந்த கட்சிக்கு 4% இருக்கு, இந்த கட்சிக்கு 3% இருக்கிற அந்த பெர்சன்டேஜ் கால்குலேஷன்லாம் நீ எடுபட. அந்த 5 வருஷம் அப்படி ஓட்டிட்டு கடைசியாக வருவாங்கல்ல அந்த எலெக்ஷன். அப்ப எங்க சமுதாயம் கடைசி நேரத்தில் மாநாடு போடுவாங்க. மாநாடு போட்டு காசு ஆளக்கூட்ட பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் எங்களுக்கு தர ஓட்டு விழுகாது. அது எலெக்ஷன் நேரத்துக்கு முன்னாடி அது வந்து ஃபார்முலா வச்சிருப்பாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து திருச்சி தான் மாநாடு. ஆமா, அது திருச்சிக்கு திருச்சிக்கு தீனா அதான் அவனை போட்டு திருப்புமுனை திருச்சியில் மாநாடு அப்படின்னு போட்டு, அது ஏன் திருச்சி போடுறாங்கன்னா தமிழ்நாட்டுடைய மையப்பகுதி அதனால போடுறாங்க. ஆனால் அதுக்குன்னே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் மாநாடை போட்டு எங்கள் கட்சியை பார்த்தீங்களா கூட்டத்தை காமிச்சு பிஸ்னஸ் பண்ணுறது, அதை வந்து வேலையை செஞ்சுருந்தாங்க. இனிமேல் எந்த கட்சிக்கு அந்த வேலையை கிடையாது. ஜெயிச்சா மக்களுக்கு பிடிச்சா அந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறான், பிடிக்கலன்னா இந்த கட்சிக்கு ஓட்டு போட. சமுதாயத்திற்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு இந்த சமுதாயத்தில். இவங்க தென் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஒரு 7 உட்பிரிவுலாம் இருக்குங்க. ஃபுல் டீடைல் சொல்லுவாங்க. இனி அந்த வேலைக்கு இடம்ல ராஜா, நீ நேரடியா மக்கள் அவரு இந்த வேட்பாளர் பொறுத்த வரைக்கும் சமூக வாக்கள் இருக்கு, சமூக வாக்கள் இருக்கு இல்லையா, விட்டுருவாங்களா என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ சின்ன கட்சிகளுக்கு வேலை இல்லை, இந்த சமுதாய வாக்குகளுக்கு வேலை இல்லை, ஒரு மீட்டிங் போட மாட்டேன், இனிமே காசு கொடுக்கறதுக்கு வேலை இல்லை, இந்த எங்க ஜாதி ஓட்டு உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு மீடியேட்டர் பண்ற வேலை இல்லை. இந்த வேலையெல்லாம் இனிமேல் கிடையாது. வேணும்னா போய் தாவேக்கிழமை போய் சேர்ந்துக்கலாம். தாவேக்கிழமை சேர்ந்துக்கா, சனிக்கிழமை யாரா இருந்தாலும் வரிசையில் வந்து நில்லு, கேட்ட திறந்து விடுவோம் உள்ள. அன்னைக்கு பாக்கி அது வந்து விஜயெல்லாம் வர மாட்டாரு, அமைச்சர் யாராவது இருப்பாங்க. விஜய் வரணும்னா நீங்க எடப்பாடி சேரணும், வந்து எடப்பாடி சேர்ந்து நினைக்கிறேன். அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். ஏன்னா அணியணியா போய் இப்ப 2 சொல்றாங்க தெரியுங்களா, விஜயபாஸ்கர் பிளஸ் அப்படின்னா 2 விஜயபாஸ்கரம், எம்ஆர் விஜயபாஸ்கரம், விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேரும் மொத்தமா போய் ஜாயின் பண்ண போறாங்க. அதாவது விஜயபாஸ்கரை பொறுத்த இவங்கெல்லாம் என்னன்னா, இவங்களுக்கு பின்னாடி நிறையா வழக்குகள் இருக்குது, சிக்கல் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் அதை மீறி இன்னைக்கு ஒரு புதிய கட்சி தாவேக்காங்கிற ஒரு புதிய கட்சிக்கு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் தேவைப்படுறதா வேணும். இப்போ கொங்கு பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, கரூர் பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி நிர்வாகிகள் இருப்பாங்க, அனுபவமாக இந்த ஆட்கள் இருப்பாங்க. அதனால தான் கரூர் இஷ்யூ அவங்களால சமாளிக்க முடியல. ஆமாம், ஆள் இல்லை. அதனால இன்னைக்கு அந்த நேரத்தில் அங்கே அந்த சம்மந்தப்பட்ட ஒரு நிர்வாகி அங்கே தான் டக்குன்னு அதை டேக் ஓவர் பண்ணியிருப்பார். இப்போ உதாரணத்துக்கு விஜயபாஸ்கர் எடுத்துக்கங்க, விராலிமலை விஜயபாஸ்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விராலிமலை விஜயபாஸ்கருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கிட்டத்தட்ட அவர் ஒரு பெரிய இளைஞர்கள் படையை வச்சிருக்காரு, உருவாக்கி வச்சிருக்காரு, 60,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது உள்ளே கொண்டு வரப்போ பயன். ஆனால் இவங்களை கண்காணிக்கணும். நீங்கள் வந்து உள்ளே விட்டுட்டு வந்து பழைய மாதிரி அவங்களும் இங்கே வந்து அவங்களுடைய ஆளுமையை செலுத்த அந்த பழைய ஞாபகத்தில் அம்மான்றவங்க ஐயா எடப்பாடி அப்படின்றவங்க ஒரு கட்சி நிர்வாகி தான். அன்றைக்கி யாரோ ஒருத்தர் பேசிட்டு மேடையில் பார்த்தேன். அவர் வந்து தாவேக்கா மேடையிலேயே அதிமுக மேடையிலேயே திமுக தலைவர் ஸ்டாலின் டாப்பில் திமுக தலைவர் ஸ்டாலின் அப்படின்னு பேசிட்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் அது மாதிரி நிறைய நடக்குது. நேற்று காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்களா, காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மாணிக் தாக்கூர் மாற்றிருக்காங்க. பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி பவனில் ஆனால் இது கொஞ்சம் நல்ல விஷயம் தான் போட்டிருக்கு அவரை மாற்றினது. இல்லை, மாணிக் தாக்கூரை பொறுத்த வரைக்கும் மாணிக் தாக்கூருடைய தாத்தா வந்து கண்ணதாசனை எதிர்த்து ஜெயிச்சிருக்காரு காங்கிரஸில். பாரம்பரியமான காங்கிரஸ், 3-4 தலைமுறை காங்கிரஸ். கண்ணதாசன் வந்து தேர்தலில் நிற்கிறப்ப அவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் நின்று ஜெயிச்சவர் வந்து மாணிக் தாக்கூருடைய தாத்தா. மாணிக் தாக்கூர் அப்பா வந்து தமிழாசிரியர். மாணிக் தாக்கூருடைய சித்தப்பா சுதர்சன் ஆட்சியப்பன். சுதர்சன் ஆட்சியப்பன் சித்தப்பா. இவர் வந்து மாணவர் காங்கிரஸ் இருந்திருக்காரு. ஆமா, 2004 முதல் முறை எம்பி. வைகோ வீழ்த்தினவர் 97. ஆமாமா, வைகோ 2004 விருதுநகரில் போட்டிட்டு வைகோ ஜெயிக்கிறாரு. அதுக்கு பிறகு தொடர்ந்து அங்கே இது 3வது முறை எம்பியா இருக்கிறாரு. ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர். தெலுங்கானாவுடைய இன்சார்ஜாக இருந்தாங்க. தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா தெலுங்கானா பிரிஞ்ச பிறகு சந்திரசேகர் ராவ் தான் தெலுங்கானா மாநிலத்தினுடைய காட்ஃபாதர். அவரை வீழ்த்தணும். அவரை வீழ்த்துறப்ப என்ன பண்ணால் ரேவந்த் ரெட்டி வந்து எம்பியாக இருக்கிறார். ரேவந்த் ரெட்டி எம்பியாக இருக்கிறப்ப ரேவந்த் ரெட்டியை தெலுங்கானா அரசியல் கொண்டு வர்றாங்க. அப்போ தெலுங்கானா மாநிலத்தினுடைய இன்சார்ஜ் வந்து மாணிக் தாக்கூர். மாணிக் தாக்கூருடைய ஃப்ரெண்டு தான் ரேவந்த் ரெட்டி. 2 பேரும் ஒன்றா எம்பியாக இருக்கிறாங்க. அப்போ ரேவந்த் ரெட்டியை கொண்டு வந்து அந்த மாநிலத்துக்குள்ளே காங்கிரஸை கட்டமைச்சு காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முக்கியமான பங்காற்றியவர் நம்ம மாணிக் தாக்கூர். அதனால் வந்து தேசிய செயலாளர் இருக்கார், பல மாநிலத்தில் இன்சார்ஜாக இருக்கிறாரு. இந்த தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி உருவாகிறதுல பல முயற்சிகள் எடுத்தவர்.
அது கிஃப்டாக தான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒரு எம்பி போஸ்ட் மாணிக் தாக்கூர் ஜாயின் பண்ணது தாவேக்காவா இருக்கிறதுனால ஒரு பெரிய ஸ்டார் கேட்டகரி ஆயிடுச்சு. ஆமாம். இப்போ என்ன, அதாவது திமுக சார்பு மனநிலையில் காங்கிரஸ் ஒன்று, திமுக எதிர்ப்பு மனநிலையில் காங்கிரஸ் ஒன்று. திமுக எதிர்ப்பு மனநிலையில் ஒருத்தர் போட்டால் தான் கவுண்டர் கொடுக்க முடியும், அரசியல் செய்ய முடியுங்கிறது. அதாவது திமுக காங்கிரஸ், தாவேகா காங்கிரஸ். அது காங்கிரஸ்ல இல்லாதவங்க சில பேர் திமுகலே போய் சேர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செல்வபிரதே போய் சேர போறா சொல்றாங்க. அது போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்படி அரசியல் சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு பல இடங்கள்லையும் பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஃபேன்சி நம்பர் பிளேட்டாக இருக்கட்டும், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடாக இருக்கட்டும், இந்த முக்கியமான மேட்டர் விட்டமே சரத், கில்லி சரத் மேட்டரில் நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன். இன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு போல இருக்கே, ஏதோ பீச்சில் பாவம் பீச்சில் நடந்து என்னன்னாங்க, அது தவறு செஞ்சுருக்காப்பிலையா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம். பழைய வாழ்க்கையை தோண்டி எடுத்தால் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதியை கூட வெளியில் தலையை காட்ட முடியாது, எல்லாரும் தலையை காட்ட முடியாது. நீங்கள் வெளியே வந்துடுவீங்களா? இது எப்பயோ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட, வருஷத்துக்கு முன்னாலே ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்திருக்காப்லையா, அது இல்லைன்றாப்புல. இன்னைக்கு பண்ணியிருந்தா தப்பு. அதுக்கு என்னன்னா திமுகவினுடைய மாணவரணி போராட்டத்துக்கு போறாங்க. போராட்டம் நிதி ஆளுகள்லாம் பார்த்தீங்களா, அந்த போதைப் பொருள் பழக்கம் நல்லா மீச மாணவர்கள் நல்ல குண்டு கட்டையா அவ்வளோ இருக்காப்ல, அப்படி கரகு இருக்கருன்னு இப்படி மீச. அவர் வந்து மாணவரணி கண்ணு ஜிபு ஜிபுங்குது, போதைக்கு இருந்தாப்புல போராட்டம். இவங்கெல்லாம் மாணவரணி. இதில் என்னென்னா வந்து இது என்ன நடக்குதுன்னே தெரியல. விசாரித்து பார்க்குறப்ப என்னென்னா கூட இருந்த ஆட்கள்லாம் போட்டு விட்டுருக்காங்க. சரத்தை வந்து கூட ரொம்ப நெருக்கமாக இருந்த ஒரு அன்பு தான் இந்த வேலையை செஞ்சுருக்காரு. அந்த வேலையை செஞ்சுருக்காரு. உட்கட்சியிலேயும் கொஞ்சம் வேலையை பார்த்துருக்காங்க. எப்பயோ நடந்த ஒரு சம்பவத்தை தூண்டி துருவெடுத்து இப்போ போட்டு அதை வந்து ஒரு பெரிய திமுக மாதிரியான பல முறை ஆண்ட கட்சி ஒரு மாநில அமைச்சர் மீது நிரூபிக்கப்படாத ஒரு குற்றச்சாட்டை வச்சு உங்களுடைய மாணவரணியை இறக்கி ஒரு போராட்டம் நடத்துறீங்கன்னா எங்கே போயிட்டு இருக்கு திமுக, என்ன நடக்குதுன்னே தெரியலையே. நீங்கள் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு போராட்டம் பண்ணால் பரவாயில்ல. இந்த அரசாங்கத்தினுடைய செயல்பாடு ஒரு ஸ்கீம்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க, இல்லை ஏதாவது முக்கியமான ஒரு இஷ்யூ நடந்து போச்சு, அதை எதிர்த்து போராட்டம் பண்ணால் பரவாயில்ல. ஒரு அமைச்சர் மேலே எப்பயோ நடந்த ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது, உறுதிப்படுத்தப்படல. அது இன்னும் இதுக்கு அனுப்பி அதோட உளவுத்துறை விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அது தனியாக நடக்குது, அதெல்லாம் பண்ணப்புறம் பண்ணலாம். அப்போ இங்கே வந்து திமுக பொறுத்த வரைக்கும் எதை தின்னா பித்தந்தளிங்கிற நிலைமைக்கு போயிட்டாங்க. அவங்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் இதாக இன்னொரு பிரச்சனை என்னால் ஓடிட்டு இருக்கு பார்த்தீங்களா, சினிமாக்காரங்க அப்புறம் அரசியல் பேசுகிறாங்க. ஆமாம் ஆமாம், அது அப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், சினிமாக்காரங்க. சினிமா யார் சினிமாக்காரில்? அண்ணா சினிமா வேற இருக்கு. அண்ணா சினிமா துறையில் வந்தவர், படத்தில் கதையாசனம் வந்தவர். கலைஞர் சினிமாவிலேருந்து வந்தவர். எம்ஜிஆர் சினிமாவிலேருந்து வந்தவர். ஜெயலலிதா சினிமாவிலேருந்து வந்தவர். பிஎன் ஜானகி கொஞ்ச நாள் இருந்தாங்க, அவங்க சினிமா நடிகர் தான். ஆமாம், நடிகர் இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் சினிமா நடிகர் தான். அவர் ஸ்டாலினே குறிஞ்சி மலர் சீரியல் பார்த்துருப்பீங்க. தலைவர் அண்ணா பிரிண்டிங் ட்ரெஸ் வச்சிருப்பாரு. ஆமாம், அரவிந்தன் கேரக்டர் அது பண்ணிருப்பாரு. அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு சினிமா நடிகர் தான். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சினிமா நடிகர் தான், முதலமைச்சர் சினிமா நடிகர் தான், இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட பல பேர் சினிமா நடிகர் தான். சினிமா நடிகர்கள்லாம் சினிமா ஜேர்னலிஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? சினிமாவை சேர்த்தவர் தான் நீங்கள் முதலமைச்சர் தமிழ்நாட்டில். சினிமா ஜேர்னலிஸ்ட் தனியாக ஒதுக்கியிருக்காங்களா? அவங்க தனி கேட்டகரியா? ஒரு சேனலில் வேலை செய்ய போகிறாருன்னா அன்றைக்கி சினிமா நியூஸ் எடுத்தால் சினிமா நியூஸ் எடுக்க போகிறாரு, பொலிட்டிக்கல் நியூஸ் எடுத்தால் பொலிட்டிக்கல் நியூஸ் எடுக்க போகிறாரு. இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சினிமா டைரக்டராக படம் பண்ணியிருக்கீங்க, இப்போ பொலிட்டிக்கல் ஷோ பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அரசியல் பேசக்கூடாதா? இவங்க ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. அரசியல் நாங்கள் மட்டும்தான். இதுவே ஒரு திண்டாமை தானே உங்களுக்கு. அரசியல் பேச அது முரசொலி படிக்கிறவனா இருக்கணும். இது அரசியல் வந்து நாங்கள் தான் பேசணும். அரசியல் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது வந்து இப்போ அது ஒரு லேட்டஸ்ட் ஓடிட்டு இருக்கு. சினிமாக்காரங்களும் அரசியல் பேசுகிறாங்க. ஏன் பேசக்கூடாது? சினிமா சேர்ந்து வந்தவர் தான் இது வரைக்கும் முதலமைச்சர் இருக்காங்க. இப்போ பத்திரிகையிலையோ ஒரு சேனல்லையோ வேலை செய்கிறாங்கன்னா இன்றைக்கி ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்வியூ எடுக்க போவோம், நாளைக்கு வந்து பொலிட்டிக்கல் இன்டர்வியூ எடுக்க வராத ஒருத்தர், சினிமா எடுக்க வராத ஒருத்தருக்கு சினிமா எடுத்து வாங்க போய் அப்படி அசைன்மெண்ட் கொடுத்து அதை எடுத்து வரப்போகிறாங்க. இதில் என்ன கேட்டகரி வச்சிருக்கு? சினிமாக்காரருக்கு ஓட்டு போட மாட்டோம்னா வைகோ ஜெயிக்க வச்சிருக்கணும்ல, ஏன் போடல? இப்போ சீமானவர்களே சினிமா சேர்ந்தவர் தானே. அவர் போகிற மேடையில் அழகாக பாட வர செய்யற இருப்பேன். அது சூப்பராக பாடுவார், நல்லா பாடுவார். அது வந்து ட்ரெண்டிங் வேறு ஆக்கிட்டு இருக்காங்க. நல்லா பாடுறாருன்னு சொன்னதுனால எல்லா இடத்துலையும் போட ஆரம்பிச்சாங்க. இப்போ எல்லாருமே பாட ஆரம்பிச்சாங்க. இதில் என்ன காமெடினா இந்த ஸ்டேஜில் பாடுறது ஆரம்பிச்சு விட்டது இவர் தான். பார்த்துட்டு என்ன பண்ணி எல்லா கட்சியிலையும் பாட ஆரம்பிச்சாங்க. எல்லா கட்சியும் ஸ்டேஜில் நம்மளும் பாடுவோம் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரியான ஏதாவது ஒரு உட்காந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு சினிமாக்காரன் அரசியல் பேசக்கூடாது, சின்ன பசங்க அரசியல் பேசக்கூடாது, ஷூட்டிங் நடத்துறாங்க, ரீல்ஸ் நடத்துறாங்க அப்படின்னு. ஆனால் கவர்மெண்ட் கரெக்ட் டயத்துக்கு கரெக்ட் டயத்துக்கு வராங்கல்ல, அதை பாரு. இந்த சினிமாவில் அவங்க கரெக்ட் டயத்துக்கு இது காலையில் ஷூட்டிங் வராங்களா அதே மாதிரி வராங்க. லேட்டாக வந்தா அன்னைக்கு இவர் சித்ராஜிமன் சார்ட்ட
ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தார், போயிருந்தேன். அப்போ சொன்னார், நான் இன்னொரு ஜேர்னலிஸ்ட் போயிருந்தேன். அவர் சொன்னார், சார் சிஎம் வந்து செக்ரட்டரி கரெக்டாக வந்துடுறான் சார்னு இவர் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, சார் அவர் ஷூட்டிங்கே அப்படி வருவார், 9 மணி ஷூட்டிங்னா 8:50 அங்கே இருப்பாராம். சினிமாவில் சிவாஜிக்கு அப்புறம் இவர் ரொம்ப கரெக்டாக பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுறவர்னு சொன்னார். அதெல்லாம் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவ். இப்போ லேட்டாக வந்தா அவர் எப்பயுமே ஷூட்டிங் லேட்டாக தாங்க வருவார். அதனால இங்கே லேட்டாக வருவார். அதாவது ஆரோக்கியமான விமர்சனங்களையும் வைக்கலாம், அதை விட்டுட்டு. ஆனால் அதே நேரத்தில் இந்த அரசாங்கத்தின் மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்போ அது பழைய வேறு கட்சியில் இருந்து ஆட்களை சேர்க்குறாங்க, இவர் ஒரு மாற்று சக்தி தானே போட்டு போட்டோம், நீங்கள் இவங்க வந்தாங்கன்னா இவங்களும் ஊழல் சக்தி உள்ளே வர்றாங்க இல்லையா, இவங்க எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அப்புறம் ரெண்டாவது புதிய ஆட்கள், புதிய இளைஞர்கள், நிர்வாகிகள் இருக்காங்க, சில பேர் செய்கிற தப்பு வந்து திறந்தவரை அது ஒரு செய்தியாகுது. அது புதுசாக வந்தோன்னா என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிக்கிறாங்க. அதுவும் பெரிய இது. அதெல்லாம் அனுபவம் வாய்ந்த கட்சி தனி ஆட்சி தனியாக முதல்ல பிரிக்கணுங்க. இவங்க வந்து இந்த ஸ்ட்ரெச்சரை வந்து கட்சியை கண்காணிக்கிறது, கட்சி நிர்வாகிகளை கண்காணிக்கிறது, கட்சி நிர்வாகிக்கு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்குன்னு ஒரு இதை போட்டோம். புஷி ஆனந்த் இப்போ அமைச்சராயிட்டார், அவர் அமைச்சரவையில் இருக்க போகிறார், அந்த வேலையை தான் பார்க்க போகிறார். இதை கட்சி நிர்வாகத்தை முழுவதுமாக கண்காணித்து அதை ஒழுங்குபடுத்துகிற வேலை. பிஜேபி மாதிரி சென்ட்ரல் பிஜேபி ரெண்டா பிரிச்சிருவாங்க, கட்சிக்கு வேற ஆட்சிக்கு வேற. அதே மாதிரி தான் காங்கிரஸ்லையும், இது கம்யூனிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு தெரியுமே, எம்பி எம்எல்ஏ இருந்தால் சம்பளத்தை வாங்கி கொடுத்துடணும், கட்சி தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும். இல்லை பொதுவாக அவங்க யாருமே மாநில செயலாளர் யாருமே நிற்கிறது இல்லையே, நிற்க மாட்டாங்க தேர்தல் நிற்கிறது. அந்த மாதிரி இதை வந்து கட்சி வேறு ஆட்சி வேறுங்கிறது பிரிக்கணும். அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து கட்சியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். அதான் புதுசாக தான் வந்திருக்காங்க. இப்போ தானே கொஞ்சம்